கேப்டன் விஜயகாந்த் படத்தில் ஒரு டைலாக் வரும். எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. ஆனால் எனக்கு தமிழில் பிடிச்ச ஒரே வார்த்தை நன்றி உணர்வு. ஐயா மேலே இருக்க மரியாதைக்காக வந்திருக்கோம். என்னடா கரை வேட்டி போடாமல் ஜீன்ஸ் பேண்ட் வந்திருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? எனக்கு அரசியல் ஆசைலாம் கிடையாது, சரியா? நம்மளுக்கு இந்த மேடைக்கு சம்பந்தமே வேணான்னு சொல்லிட்டு தொழிலை பார்த்து இருந்தவன் நான். அதுதான் நம்ம, சரியா? ஆனால் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன், சில விஷயங்கள் சொல்லி தான் ஆகணும். நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பிக்கு முகுந்தனுக்கு நம்ம ஐயா ஒரு பதவி கொடுக்கிறார், இளைஞர் அணி தலைவர் பதவி. அதை ஒருத்தர் மேடையில் எதிர்க்கிறார். என்னன்னு, அவனுக்கு அனுபவம் பத்தல, கட்சியில் சேர்ந்து 4 மாதம்தான் ஆகுது, கால் மேலே கால் போட்டு மைக்கை தூக்கி அடிக்கிறாரு, சீன் போடுறாரு, கெத்து காமிக்கிறாரு. இதெல்லாம் யாரை வச்சுக்கிட்டு? மேடையில் நம்ம ஐயா வச்சுக்கிட்டு மேடையில். இதெல்லாம் எவ்வளோ கேவலம் தெரியுமா? என் மாமாவுக்கு ஒரு கேள்வி, நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் போவோமா? ஒரு சூப்பர் ஃப்ளாஷ்பேக் போவோம். நீங்கள் கட்சியில் சேர்ந்தது 2004. அதே 2004 நீங்கள் இளைஞர் அணி தலைவர் ஆகிறீங்க. அதே 2004 நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆகிறீங்க. அதே 2004 நீங்கள் மத்திய அமைச்சர் ஆகிறீங்க. அப்பா, என்ன ஸ்பீடு இல்லை இது! நீங்கள் கட்சியில் சேர்ந்து ஒரே வருஷத்தில் மத்திய மந்திரி ஆகலாம். ஆனால் என் தம்பி உழைச்சி வந்தா, சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்குலாம் வந்தா தக்காளி சட்னி. வரலாற்றில் அப்பாவை எதிர்த்த அவுரங்கசீப்பில் இருந்து நம்ம அன்புமணி வரை பல பேர் இருக்கிறார்கள். அந்த அவுரங்கசீப் யாரும் கிடையாது. இந்த தாஜ்மஹால் கட்டினாப்புல ஷாஜகானோட அப்பா. அவனை ஜெயிலில் போடுறான். எதுக்கு போடுறான்? பதவி வெறி. பதவி வெறி கண்ட மறைச்சா பெத்த தகப்பன் கூட எதிரியாதான் தெரியுவான். அவமானம் பண்றதுக்கு கை கூசாது. ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு தாத்தா மட்டும் இல்ல, என்னோட ஹீரோ. 2026க்கு அப்புறம் தெரியும் யாரு ரியல் ஹீரோ யாரு ஜீரோன்னு.